வணக்கம். போன பதிவில் எக்மோரில் ஒரு ராஜாராம் அப்படிங்கிற ஒரு எஸ்ஐ பரிதாபமாக கொலை செய்யப்பட்ட வழக்கை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். அதில் காவல்துறையினர், அதாவது குறிப்பாக எழும்பூர் போலீஸார் தவறான தகவல் கொடுத்து ப்ரெஸ் நோட் கொடுத்து பத்திரிகையில் செய்தி வந்துச்சு அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மறுபடியும் அதே மாதிரி ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது அந்த கேம்பிளிங் வச்சு நடத்தினான் பாருங்கள், அந்த மணிவண்ணன், முருகேசன் அப்படி இவங்க 2 பேர் தான் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு 10 லட்ச ரூபா மாமூல் கொடுத்து அந்த பிரின்ஸ் பிளாஸாவில் கேம்பிளிங் நடத்துறது. இவங்களால தான் அந்த இன்சிடென்ட் நடந்தது அந்த கேம்பிளிங்கால தான். உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன நோட் கொடுத்துருக்காங்கன்னா, அது மாதிரி ராகேஷ்ன்றவர்கிட்ட ராஜாராம் வட்டிக்கு பணம் கேட்டதுனால தகராறில் ஆனது தெரியும்ல உங்களுக்கு, அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அது உண்மையான செய்தி அல்ல, பொய்யான செய்தி. மறுபடியும் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க போலீஸ். இப்போ என்னன்னா, அந்த கேம்பிளிங் நடத்துனாங்க பாருங்கள், அவங்கள பிடிச்சிட்டாங்க இப்போ போலீஸ். இதுக்கிடையில் இந்த விஷயம் நடந்த உடனடியாக போலீஸ் கமிஷனர் அருண் அவர்கள் எழும்பூர் இன்ஸ்பெக்டரையும் ஏசியும் கூப்பிட்டு ஃபுல்லாக பம்பார்ட் பண்ணிட்டார். லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டு, நான் ஏன் நினச்சிட்டு இருக்கிறீங்க, கேம்பிளிங் நடத்த விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்களா, தொலைச்சி உங்களை ரிமாண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு செம சத்தம் போட்டு இமீடியட்டாக அந்த பிரின்ஸ் பிளாஸால் அந்த மாதிரி கேம்பிளிங் இன்னொரு பார்த்தனா அவ்வளோ கதையை முடிச்சிடுவேன் அப்படின்னு வான் பண்ணி ஒரே சத்தம் போட்டு அனுப்பிச்சிருக்காரு. இப்போ அந்த கேம்பிளிங் நடத்துகிறாங்க இல்லையா, மணிவண்ணன், முருகேசன், அவங்க 2 பேரும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வேறு வழி கிடையாது. இவங்க தப்பிக்கணும்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எப்போவுமே போலீஸ்கிட்ட நம்ம பழகும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும். நல்லவங்க தான் அவங்க, சந்தர்ப்ப சூழ்நிலையால் நம்மளுக்கு எதிரி ஆகிடுவாங்க. ஏன்னா நம்ம பண்ணுற ஐயகத்தினம், அதனால் எதிரி ஆகிடுவாங்க. அதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நீ என்னதான் மாமூல் கொடுத்து என்னதான் பண்ணாலும் கடைசியில் கத்தி அவங்க தலைக்கு வரும்பொழுது உன்னை போட்டு விட்டுருவாங்க. வேறு வழி கிடையாது. அப்படி தான் இது. சட்டத்துக்கு புறமாக யார் போனாலும் இந்த கதை தான். எந்த போலீஸ் உங்ககிட்ட மாமூல் வாங்கினாலும் அதே போலீஸ் உங்களை தூக்கி ரிமாண்ட் பண்ணணும், உயர் அதிகாரியுடைய ப்ரெஷரில். தப்பான வழிக்கு போகலைன்னா பிரச்சனை கிடையாதுல்ல. இப்போ நீங்கள் கொலை கேஸில் உள்ளே போயிட்டாங்க, தான் உண்மை. இதை புரிஞ்சுக்கின்னு மறுபடியும் பொய்யான செய்தி கொடுக்காம ஒழுங்கான முறையில் எக்மோர் போலீஸ் நடந்துங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் கமிஷனர் என்னென்னவோ பண்ணுறாரு போலீஸுக்காக. நம்ம நினைக்கிறோம் போலீஸ் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அவர், புரியுதுங்களா? போலீஸ் என்ன கேட்டாலும் பண்ணக்கூடியவர் அவர். அநியாயம் பண்ணால் அந்த மாதிரி பண்ணிடுறாரு, அது வேறு விஷயம். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணலான்னு தான் பேச வந்தேன். அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது நம்ம தாராபுரம் ஹைகோர்ட் அட்வொகேட் முருகானந்தம் அப்படிங்கிறவரை வெட்டி கொலை பண்ணாங்க தாராபுரத்தில். 28ஆம் தேதி நடந்த சம்பவம் இது, ஜூலை 28. அதன் பிறகு போலீஸ் வந்தாங்க, போனாங்க, எல்லாம் செஞ்சாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த அக்யூஸ்டுங்க தண்டபாணி இன்னும் உட்பட 4-5 பேரை அவங்களே ஸ்டேஷனில் சரண்டர் ஆனாங்க. போலீஸ் அவங்கள எடுத்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, முருகேசனுடைய உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட உடல் இன்னும் முருகேசனுடைய பெற்றோர்கள் டெட் பாடியை வாங்கலை. இன்னும் அவங்க பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, சிபிஐ என்கொயரி வேணும். அடுத்து இது திட்டமிடப்பட்ட கொலை. சரண்டர் ஆனவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லை, வேற யாரோ. இதை ஸ்கெட்ச் போட்டவங்க 2 வக்கீல் கூட சேர்ந்து அவங்க பையனும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காரு. அதாவது தண்டபாணி, முருகானந்தத்துடைய சித்தப்பா தண்டபாணி இப்போ ஜெயிலில் இருக்கார். அவருடைய பையனும் வழக்கறிஞர், அட்வொகேட் படிச்சிருக்காரு. ஆனால் இப்போ ஒரு மலேசியாவில் இருக்கார். மலேசியாவில் இருந்து இங்கே 2 அட்வொகேட்டுக்கிட்ட சொல்லி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவர் மலேசியாவில் இருக்கிற தண்டபாணியுடைய பையன்தான் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆக இந்த ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த தண்டபாணியுடைய பையன், இந்த 2 வக்கீல் எல்லாரையும் பிடிச்சி நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும், உண்மை குற்றவாளிகளை நீங்கள் கைது பண்ணணும் அப்படின்னு. அவங்க அது வரைக்கும் பாடி வாங்க மாட்டோம், சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, முருகானந்தம் என்கின்ற வழக்கறிஞர் தாராபுரம் போலீஸில் ஏற்கனவே உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, உடலுக்கும் உடமைக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்னு போலீஸுக்கு தெரிவிச்சிருக்காரு, பெட்டிஷனும் கொடுத்துருக்காரு. அதன்படி போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை.
அப்போது அக்யூஸ்டுங்களுக்கு ஆதரவாக தான் போலீஸார் செயல்படுறாங்க. இப்போ நான் தாராபுரத்துக்கு பேசி அங்கே உள்ள செய்தியாளர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சார், போலீஸ் வந்து முழுக்க முழுக்க அக்யூஸ்ட் பக்கம் இருக்கிறதா முருகானந்தத்துடைய அம்மா சொல்கிறாங்க. அதனால் வந்து அவங்க வந்து பாடியை வாங்க மாட்டேன்றாங்க. இந்த வேலை கம்ப்ளீட்டாக வந்து போலீஸ் வந்து அவங்க பக்கம் ஆதரவாக தான் செயல்படுறாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற செய்தியாளர் நமக்கு சொல்கிறார். இது பாருங்கள், நடந்தது ஒரு அநியாய கொலை. இதை வந்து திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. இது போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த உண்மை குற்றவாளி ஏன் மறைக்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடி வாங்கலை. இப்போ அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கும்? அரசாங்கத்து மேலேயும் போலீஸ் மேலேயும் நம்பிக்கை இல்லாத போயிடும். புரியுதுங்களா? ஏற்கனவே முருகானந்தம் கொடுத்த புகாரில் இவர் பாதுகாப்பு கொடுத்து நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா அந்த கொலை நடந்திருக்காது. ஆக இதில் எல்லா பிரிவு போலீஸாரும் உள்ளே இருக்காங்க. இல்லைன்னா இந்த மாதிரியான கொலை பட்டம் பகலில் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதான் அவங்க தைரியமாக போராடுறாங்க. இது போலீஸ் வந்து முன் வந்து பேசி நடவடிக்கை எடுக்கணும். புரியுதுங்களா? இல்லை கவர்மெண்ட்டோ இல்லை டிஜிபியோ சிபிஐ என்கொயரிக்கு போட வைக்கணும். அப்போ தான் உண்மை நிலவரம் தெரியும். உண்மை குற்றவாளிகளை கைது பண்ணணும். அவங்களுடைய பிரேயர் அது. பட்டம் பகலில் துடிக்க வெட்டி போட்டு போவாங்க. இவங்க கம்முன்னு இருக்கணுமா? பாதிக்கப்பட்டவங்க எதுவுமே கேட்கக்கூடாதா? நல்லாவே தெரியுது அந்த தண்டபாணிக்கு போலீஸார் பின்புலமாக இருக்காங்க அப்படிங்கிறது ஓப்பனாகவே தெரியுது. போலீஸு மறைமுகமாக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்லாவே தெரியுது. அப்படின்னும் பொழுது இந்த வழக்கில் எப்படி நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும்? லோக்கல் போலீஸ் அதுக்கு தான் விசாரிக்கக்கூடாதுன்றாங்க. லோக்கல் போலீஸ் விசாரித்தா அது கண்டிப்பாக நியாயம் கிடைக்காது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. பாடி இப்போ வாங்குறாங்களா, இல்லை சிபிஐ என்கொயரிக்கு போட போகுதா கவர்மெண்ட்டு? எவ்வளோ நாளைக்கு அந்த பாடி அந்த மார்ச்சூரில் இருக்கும்? இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம் அக்க போருங்க. மனசு சங்கடமாக இருக்குது இந்த மாதிரியான பதிவெல்லாம் பேசும்போது. மேற்கொண்டு என்ன பண்ண போகிறாங்கன்றதை ஃபாலோ பண்ணி மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.